தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நம்மளுடைய எண்ணங்களாலும் பேச்சுக்களாலும் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளலாம், தாழ்த்தி கொள்ளலாம், எங்கேயோ கோபுர உச்சிக்கு கொண்டு போகலாம். சரி, ஒண்ணுமே இல்லை, அகல பாதாளத்திலும் தள்ளிக்கொள்ளலாம். நாம் எதை நாம் முடிவு செய்ய வேண்டும், எதை நாம தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதுதான். ஏன்னா எண்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் என்னால முடியும், என்னால செய்ய முடியும், நான் இந்த பாடத்தில் நல்ல தேர்ச்சி பெறுவேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் நல்ல உயர்ந்த குறிக்கோள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உலகத்தையே தியானமாக மாற்றுவேன் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் இந்த மாதிரி இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இதுதானே ஒரு நல்ல விஷயம். எதுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு பேச்சு, எதிர்மறையான ஒரு எண்ணம்? எதிர்மறையான எண்ணம் வருகிறதா, என்ன பண்ணுவோம், வேர்லேயே நம்ம அழிச்சிடணும். அதை வேண்டாம், இந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை. யாரை பற்றியாவது தவறாக நினைத்தோம், இல்லைன்னா நமக்கு எப்பயுமே எனக்கு இது நடக்காது, என்னால் இது முடியாது, எனக்கு நான் வாங்கின்னு வந்த வரம், அப்படி என்னென்னமோ பேசுவோம் அப்படின்னு நம்மை நாமே தாழ்த்தி கொள்வோம். மற்றவர்களையும் அந்த மாதிரி ஏதோ பேசுவோம். இது எல்லாமே ஒரு தவறான ஒரு செயல். நாம் எதுக்கு வந்திருக்கோம், என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கோம்? நம்ம எப்பயுமே உலகாய விஷயங்களிலேயே நாட்டம் கொண்டு நாம் அதிலேயே உயர வேண்டும் என்று நினைப்போம். அதுவும் தேவை. ஆனால் அதை விட ஆன்ம வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. திருப்பி திருப்பி நம்ம சொல்றது, நான் ஒரு ஆன்மா என்ற ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணம் அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்கும். பேச்சு மிக மிக அற்புதமாக பேச்சாக இருக்க வேண்டும். நம்ம வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் வாயிலிருந்து வர்ற வார்த்தை சத்திய வார்த்தையாக வரணும், உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, இந்த பேச்சுக்கு, வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நாம் பேசும் எதிர்வரை வார்த்தைகள் பலிக்கும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 வாட்டி நீங்க நெகட்டிவா பேச, எனக்கு இல்லப்பா, எனக்கு வருமானம் கொஞ்சம் கம்மி தான், எனக்கு இப்பெல்லாம் வருமானம் வர்றதில்லை, நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான் கூட. ஆனா இது தவறு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த எதிர்மறை வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், நீ எனக்கு எனர்ஜி கொடுக்குறியா, அப்படியே ஆகட்டும் என்று பிரபஞ்சம் முடிவு செய்யும். கவனமா கேட்டுக்கோங்க. வார்த்தைகள் என்பது ஏன்னு கேட்டா அதற்கு உயிர் இருக்கு, அது கண்டிப்பாக பலிக்கும். அப்பொழுது உங்களுடைய எண்ணம் அதிகபூர்வ எண்ணங்களாகும், பேச்சு மிக உயர்ந்த பேச்சாகும். நல்லையா வருது, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நிறைய சர்வீஸ் கொடுக்குறேன், எனக்கு இது ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்படி சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்வதால் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வருது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பேராசை என்பதும் தவறு. எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நான் 1 hour தான் தியானம் பண்ணேன், நாளைக்கு 3 மணி நேரம் கண்டிப்பா பண்றோம், அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி தியானத்தை செஞ்சு பாருங்களேன். நான் ஸ்வீட் நான் சொல்றேன், சாப்பிட்டு பார்த்தால்தான் உங்களுக்கும் தெரியும் அது மிக அற்புதமான ஒரு இனிப்பு என்று. அதனால் நிறைய நேரம் தியானம் செய்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியை, ஆன்ம வளர்ச்சியை, ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தினமும் தியானம் செய்வோம், புத்தகங்கள் வாசிப்போம். நன்றி.